உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. முடிவுதிர்வை சமாளிக்க முடியவில்லையா? விகேரின் பிபிஎஸ் தான் உண்மையான தீர்வு. புக் யுவர் அப்பாயின்மெண்ட் 7075627444. ஸோ டியூரிங் ப்ரெக்னன்சி ஒருத்தவங்க இயற்கை மருத்துவம் சூஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குமா? ஸோ இயற்கை மருத்துவம் முதல்ல மக்கள் சூஸ் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் காரணம் வந்து ப்ரெக்னன்சி நேச்சுரல் பர்த்தில் முடியுன்றதுக்காக தான். இயற்கை மருத்துவம் ஃபாலோ பண்ணி வர குழந்தைங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ் பெனிஃபிட்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். எந்த மாதிரி அப்படின்னா, ஸோ இன்னைக்கு நேச்சுரோபதி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 100% உங்களால் கேரண்டி கொடுக்க முடியுமா அவங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் நடக்கும் அப்படின்னு? கண்டிப்பாக 100%. ஸோ சிம்டமேட்டிக்காகவும் அப்ரோச் பண்ண முடியும் அண்ட் கண்டிஷனை பொறுத்த மாதிரி நமக்கு சரியும் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் மெடிசன் எடுத்து தான் ஆகணுன்ற ஒரு அவசியம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் நம்மளால் நேச்சுரோபதி ஃபாலோ பண்ணுறதுனால கிரியேட் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ ஏர்லியராக ஆரம்பிக்கிறோமோ அது ரொம்ப நல்லது. ஆனால் எந்த பாயிண்ட்ல ஆரம்பித்தாலும் அது பெனிஃபிட் பண்ணுன்றது தான் உண்மை. நேச்சுரோபதி நான் எடுத்துக்கிட்டாலே இந்த 5 எலிமெண்ட்ஸ் கான்செப்ட் தான். ஏர், வாட்டர், ஃபயர், ஈதர் அண்ட் ஃபர்டிலிட்டி சேஞ்சஸில் நேச்சுரோபதியில் என்னென்னலாம் ட்ரை பண்ணுறோமோ அதே சேஞ்சஸ் தான் நம்ம ப்ரெக்னன்சிலையும் எடுத்துகிட்டு வரோம். அதுதான் நான் சொல்கிறது என்னென்னா, ஹாய் ஹலோ வணக்கம் மாதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன் அண்ட் நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு அனதர் இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். இந்த ப்ரெக்னன்சி அப்படின்னு வந்துட்டாலே நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எந்த டாக்டர் போய் பார்க்கணும், எப்போ டாக்டர் பார்க்கணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அண்ட் இதில் நேச்சுரோபதி அதாவது இயற்கை மருத்துவம் சூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றத இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு நம்மளோட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா டாக்டர் ரிஷிவர்தினி. ஷீ இஸ் அ நேச்சுரோபதி டாக்டர். அவங்க கிட்ட இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய டவுட்ஸ் அண்ட் क्वेश्चंस கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? ஆல் குட். ஸோ டியூரிங் ப்ரெக்னன்சி ஒருத்தவங்க இயற்கை மருத்துவம் சூஸ் பண்றதுனால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் மேம்? ஸோ இயற்கை மருத்துவம் முதல்ல மக்கள் சூஸ் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் காரணம் வந்து ப்ரெக்னன்சி நேச்சுரல் பர்த்தில் முடியுன்றதுக்காக தான். ஸோ பர்த் அப்படின்றது நம்ம பிரசவன்றது அன்பிரடிக்டபிள். ஸோ அதனால் நம்ம வந்து எப்போவும் வந்து ப்ரெடிக்டட் பண்ணி இது இப்படி தான் பிறக்கும், இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் இப்படி பிறக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. முதல்ல இது வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் என்ன மாதிரி அவங்க குழந்தை பெற்றுக்கிறாங்கன்றதை விட வாழ்வியல் மாற்றங்களை முதல்ல ஃபாலோ பண்ணுறதுனால அம்மாவுக்கும் குழந்தைக்கும் நிறைய மென்டல் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்க தான் செய்யுது. முதல்ல மதர் பார்த்தோன்னா அவங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம வராமல் தடுக்க முடியும். ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ், தைராய்டு, டியூரிங் ப்ரெக்னன்சி நிறைய கண்டிஷன்ஸ் வரும். அதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ண முடியும். அண்ட் வெயிட் கெயின் ஆகாமல் பார்த்துக்க முடியும். அண்ட் குழந்தையோட மென்டல் வெல்பீயிங்கை நம்மளாலே இம்ப்ரூவ் பண்ண முடியும். இயற்கை மருத்துவம் ஃபாலோ பண்ணி வர குழந்தைங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ் பெனிஃபிட்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். எந்த மாதிரி அப்படின்னா, குழந்தைங்களோட கோஆர்டினேஷன், ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷனாக இருக்கட்டும், பிறந்த பிறகு அவங்களுடைய மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ப்ராப்பரான டைமிங்லையும் அவங்களுடைய வெயிட் கெயினாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பரான நேரத்தில் நடக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டு நிறைய மாடர்ன் மெடிகேஷன்லாம் ஃபாலோ பண்ணி ப்ரெக்னன்சி கோ த்ரூ பண்ணுறவங்களுக்கும் ஒரு நேச்சுரோபதி ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும்? ஸோ நம்ம இப்போ ஃபர்டிலிட்டின்னு பார்க்கும்பொழுது, நீங்கள் ப்ரெக்னன்சியை பற்றி தான் கேட்குறீங்க, பட் ஃபர்டிலிட்டியில் வரும்பொழுது நம்ம சாதாரணமாகவே இயற்கை மருத்துவம் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா டாக்டர் கிட்ட போங்க அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். பட் ப்ரெக்னன்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம நேச்சுரலாக அலோபதி டாக்டர் கிட்டையும் போகணும். இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி நேச்சுரோபதி இயற்கை மருத்துவமும் சேர்ந்து ஃபாலோ பண்ணணும். இது வந்து ஒரு இன்டெகிரேட்டிவ் அப்ரோச்சாக தான் வரும் பிரசவத்தை பொறுத்த வரைக்கும். அதாவது ப்ரெக்னன்சியோ பிரசவமோ இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்டெகிரேட்டிவ் அப்ரோச்சாக தான் இருக்கணுன்றது. ஏன்னா ஒரு சிஸ்டம் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஸ்கேன்ஸு, அப்புறம் குழந்தை எப்படி வெல்பீயிங், எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, குழந்தையோட வளர்ச்சி என்ன, அம்மா எந்த கண்டிஷனில் இருக்காங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான ப்ரிப்பரேஷன் முழுக்க முழுக்க நம்ம இயற்கை மருத்துவம் வழியாக நம்ம பண்ணுறோம். ஸோ இங்கே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அங்கே அப்சர்வ் பண்ணும்போது ஒரு சைக்கிளிக்கல் சேஞ்சஸில் இருக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு நேச்சுரோபதி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 100% உங்களால் கேரண்டி கொடுக்க முடியுமா அவங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் நடக்கும் அப்படின்னு? கண்டிப்பாக 100% வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டாக்டர்னால கூட கொடுக்க முடியாது. ஏன்னா பிரசவம்ன்றது வந்து ஒரு அன்பிரடிக்டபிள் சுச்சுவேஷன். அதாவது நான் 100% ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், என்ன இருந்தாலும் எனக்கு 100% நேச்சுரல் பர்த் ஆகுமான்னு கேட்டால் தெரியாது. அந்த ஆன்சருக்கான அந்த குவஸ்டனுக்கான ஆன்சர் வந்து
ப்ரெடிக்டே பண்ண முடியாது. நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து எதை நோக்கி இருக்கணும்னா, அம்மாவோட வெல்பீயிங், குழந்தையோட வெல்பீயிங். அம்மா நல்லா இருந்தாங்கன்னா டைரெக்டா குழந்தை நல்லா இருக்க போறாங்க. குழந்தையோட அடிக்குவேட் வெயிட் கெயின், அம்மா வந்து அன்னெசரி கெயினை ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதாவது தேவையில்லாத வெயிட் போடுறதை நம்மளால தடுக்க முடியும். அதர் காம்ப்ளிகேஷன், இப்போ ப்ரெக்னன்சின்னு வந்துட்டாலே சில விஷயங்கள்லாம் கூட வந்துரும்னு சொல்லுவாங்க இல்லையா, டயபிட்டிஸ் வரும்னுவாங்க, அப்புறம் தைராய்டு வரும்னுவாங்க. இது ப்ரெக்னன்சியில் மட்டும்தான் வெயிட் கெயின் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணியே ஆகணும்னுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து 10 கிலோ 15 கிலோ கண்டிப்பாக கெயின் பண்ணணும். இதெல்லாம் வந்து அன்னெசரி காம்ப்ளிகேஷன். டியூரிங் ப்ரெக்னன்சி இந்த வெயிட் கெயினை கம்மி பண்ணுறதுனால சுகரை நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ லைஃப் ஸ்டைல் சான்சஸை, நம்ம சாய்ஸஸை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறதுனால தைராய்டு ப்ராப்ளம் இல்லாமல் நம்மளால சேஃப்கார்ட் பண்ண முடியும். ஸோ PIHன்னு சொல்லுவோம், ப்ரெக்னன்சி இன்டியூஸ்டு ஹைப்பர் டென்ஷன், ப்ரீ எக்லாம்சியா, இதெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணாத இருக்கும்போது ஒரு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒரு 70% சான்சஸ் வந்து இதெல்லாம் வரலாம். ஸோ நேச்சுரோபதியோ இல்லை இயற்கை மருத்துவம் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த சான்சஸை, நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸை குறைக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஜென்ரலாக இன்னைக்கு வந்து இருக்க எல்லா காம்ப்ளிகேஷன்ஸ்க்கும் மாடர்ன் மெடிகேஷனில் இப்போ இருக்க அலோபதியில் வந்துட்டு நிறையாவே அதுக்கான சொல்யூஷன், ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் இருக்கு, ஆர் ஹைப்பர் டென்ஷன் வருது, டியூரிங் ப்ரெக்னன்சி எந்த விதமான காம்ப்ளிகேஷன் இருந்தாலுமே அதுக்கு அலோபதியோ இல்லை எல்லா சைட்லேருந்தும் அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது நேச்சுரோபதி சூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும்? ஒரு விஷயம் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். முன்னாடியே அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரிவென்டடாக இருப்பாங்க. ரெண்டாவது விஷயம், அவங்களுக்கு எந்த ஸ்டேஜ் கண்டிஷனில் இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஒருவேளை ரொம்ப சிவியராக இருக்காங்க அப்படின்னா இன்டெகிரேஷன் இஸ் சம்திங், இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இன்டெகிரேஷன்னா அவங்க அலோபதி மெடிசன்ஸும் எடுப்பாங்க. நம்ம நேச்சுரலாக என்னென்ன எக்ஸசைசஸ் கொடுக்குறோமோ அதை தொடர்ந்து என்னென்ன நம்ம டயட் கொடுக்குறோமோ அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இது இல்லாமல் நேச்சுரோபதியில் சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது, அக்யூபங்க்சர் முறைகளில் பண்ணலாம். இது எல்லாமே டியூரிங் ப்ரெக்னன்சி அவாய்ட் பண்ணணுன்றது மாதிரி சொல்லியிருப்பாங்க. எங்கள் நெட்ஒர்க்கில் இன்டர்நெட்டில் எங்கே பார்த்தாலும் அவாய்ட் பண்ணணும். பட் நம்மளுடைய சேஃப்டி மெஷர் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கண்டிஷன் ஒரு டாக்டருக்கு தெரிய வருது அப்படின்னா அவங்க கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கலாம். இப்போ வந்து நேச்சுரலாக நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு இப்போ தான் பார்டர் லைன் டயபிட்டிஸ் இருக்குது, இப்போ தான் நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு வாரமோ இல்லை 2 வாரமோ நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டயட்டை கொடுத்துட்டு ஒரு அப்சர்வேஷனில் வச்சு பார்க்கலாம். அந்த ஒரு 2 வீக்ஸில் நம்மளுக்கு வந்து பெரிய சேஞ்சஸ் எதுவும் அட்வர்ஸாக போகாது. அது தகுந்த மாதிரி நம்மளும் வந்து அப்சர்வேஷனில் தான் பார்த்துட்டு இருப்போம். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்கள அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால நேச்சுரோபதியில் அவங்களால ட்ரீட் பண்ண முடியும். ஸோ சிம்டமேட்டிக்காகவும் அப்ரோச் பண்ண முடியும், அண்ட் கண்டிஷனை பொறுத்த மாதிரி நமக்கு சரியும் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் மெடிசன் எடுத்து தான் ஆகணுன்ற ஒரு அவசியம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் நம்மளால நேச்சுரோபதி ஃபாலோ பண்ணுறதுனால கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ என்னதான் மற்ற சொல்யூஷன்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு ப்ரெக்னன்சி டைமில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷனை முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் அது வந்தாலும் நம்ம வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத முறைகளில் நேச்சுரல் வேஸில் ட்ரீட் பண்ணலாம். ஸோ இது வந்து நேச்சுரோபதி ஆஃபர் பண்ணும்போது நீங்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான டேர்ம்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய பேர் வெறும் இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நினச்சி. கண்டிப்பாக. இஸ் இட் ரியலி ட்ரூ மேம்? நமக்கு வந்து இயற்கை வாழ்வியல் அப்படின்னு எடுக்கும்பொழுது முதல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது 3 விஷயம். ஒன்று தூக்கம், இன்னொன்று வந்து அவங்களுடைய உணவு பழக்கங்கள், இன்னொன்று வந்து எக்ஸசைசஸ். இப்போ இந்த ப்ரெக்னன்சி டைமில் எக்ஸசைஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அவங்க வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்காங்களா இல்லையான்றது தெரியாது. இந்த ஒரு அட்வைஸ் வந்து எல்லாருக்கும் ஒத்து போகாது. அதே மாதிரி எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணாலும் சொல்ல முடியாது. இதை டிசைட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ப்ரெக்னன்சி போது கைடன்ஸ் தேவைப்படுது. ஸோ என்ன ரிலேட்டடாகவும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து வாழ்வியல் மாற்றங்கள் அப்படின்னும் போது உணவு பழக்கங்கள் மட்டும் கிடையாது. இது எமோஷன்ஸை நம்ம வந்து மேனேஜ் பண்ண கற்றுக்கக்கூடிய மெடிடேட்டிவ் டெக்னிக்ஸு இல்லை யோகா முறைகள் இதெல்லாம் நம்ம பழக்கம் படுத்தலாம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 20 வாரத்துலேருந்தாவது நம்ம பிகின் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளுடைய ஒரு ஃபியூச்சரிஸ்டிக், லைக் அதை ஒரு ப்ரெக்னன்சி 34 வீக்ஸோ இல்லை 37 வீக்ஸோ இருக்கும்போது கூட நம்மளால பிகின் பண்ண முடியும். இப்போ எந்த அளவுக்கு நம்ம டிலே ஆயிருக்கோம், என்ன நினைக்கிறாங்கன்னா இந்தந்த பாயிண்ட்ல நம்ம கிராஸ் பண்ணிட்டோம், 20 வாரத்திலே ஆரம்பிச்சிருக்கணும், இப்போ நம்ம ஆல்ரெடி 38 வாரம் ஆயிடுச்சு, இப்போ ஆரம்பிக்கலாமா? ஸோ எவ்வளோ ஏர்லியராக ஆரம்பிக்கிறோமோ அது ரொம்ப நல்லது. ஆனால் எந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்சாலும் அது பெனிஃபிட் பண்ணுன்றது தான் உண்மை. ஸோ அதனால we can do it. மேக்ஸிமம் ப்ரெக்னன்சி டைமில் எல்லா மதர் எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னன்னா உங்களுக்கு ஒரு நார்மல் டெலிவரி நடக்கணும் அப்படின்னு. நோபடி விட் விஷ் ஃபார் அ சிசேரியன் டெலிவரி. அப்போ நார்மல் டெலிவரி நடக்கணும், சுகப்பிரசவம் ஒருத்தவங்களுக்கு நடக்கணும்னா நேச்சுரோபதி என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுது? ஓகே, ஸோ இது நேச்சுரோபதியில் நம்ம முதல்ல எதுக்கு ஃபாலோ பண்ணுறோம் ப்ரெக்னன்சி போது அப்படின்னா, இந்த பர்த்தை வந்து நம்ம ஓகே ஒரு 50-50 சான்சஸ் தான் நம்ம சொல்ல முடியும். எப்போவுமே ஒரு மதர் வராங்க அப்படின்னா இவங்களுக்கு 50% சிசேரியன் நடக்கும், 50% நார்மல் டெலிவரிக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 50% நம்ம 80 to 90% மாற்றுறது தான் நேச்சுரோபதி. இந்த நேச்சுரோபதியில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல அவங்களுடைய ரூட்டீன் கரெக்ஷன். அவங்க ஒரு 20 வாரம்
வரைக்கும் அவங்களே எடுத்துப்பாங்க. சில பேருக்கு 14 வாரத்திலேயே அந்த லைக் நாசியா, வாமிட்டிங் இருக்கும், சில பேருக்கு சில டிசீனஸ் இருக்கும், இல்லை சில பேருக்கு எல்லா ஃபுட்டையும் கரெக்டாக சாப்பிட முடியாது. ஈவன் த ஹெல்தியஸ்ட் ஃபுட், நம்ம ஃப்ரூட் சாப்பிடணும்னு சொன்னால் கூட அவங்க அதுக்கான மனநிலையில் இருக்க மாட்டாங்க, எடுத்தாலும் வாமிட்டிங் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு டர்புலன்ஸ் இருக்கும்போது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு டைமிங் இருக்கும். ஒன்று ஒரு 14 வாரம் வரைக்கும் நம்ம ஒரு ஐடியல் அப்சர்வேஷனில் வச்சிருக்கலாம். இல்லை என்னென்ன உணவு அவாய்ட் பண்ணணுன்றது, லைக் நாம ப்ராசஸ் ஃபுட் எப்போவுமே அவாய்ட் பண்ண சொல்லி தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ பிரெட்டோ பேக்கரி ப்ராடக்ட்ஸ், ஏன்னா இப்போ வாமிட்டிங் வரவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன அட்வைஸ் எல்லாரும் கொடுக்கறது என்னன்னா, பிரெட் சாப்பிடுங்க, பிஸ்கெட் சாப்பிடுங்க, சரியா போயிடும், அந்த மாதிரி ஒரு ப்ரிவென்ஷன் கொண்டு வந்துடுறாங்க. அது இல்லாமலே கூட நம்ம அந்த ஸ்டேஜஸை கிராஸ் பண்ணலாம். ஸோ ஒரு 18 வீக்ஸ் வரும்பொழுது அவங்க மோஸ்ட்லி ஸ்டேபிளாக ஆயிடுறாங்க. இந்த டைமில் தான் நம்ம அவங்கள எக்ஸசைசஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இது வந்து ட்ரைமெஸ்டர் வைஸ்ன்னு சொல்ல முடியாது, அவங்கவுங்களுடைய கண்டிஷன் அண்ட் ட்ரைமெஸ்டர் வைஸ் கைடன்ஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ எக்ஸசைஸ் நம்ம இன்டெகிரலாக கொண்டு வரோம். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டயட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தைராய்டு இருக்குன்னா அவங்களுக்கு வேறு மாதிரி டயட் வரும். கட் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குதுன்னா அவங்களுக்கு ஆப்வியஸ்லி பெருசாக ரா இதெல்லாம் அக்செப்ட் ஆகிறது கிடையாது, அவங்களுக்கும் வேறு மாதிரி சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரணும். டயபெட்டிஸ் இருக்குதுன்னா கார்ப்ஸ் கம்மி பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி அவங்கள என்ன எனர்ஜெட்டிக்காக, லைக் ப்ரெக்னன்சி போது கார்ப்ஸ் கம்மி பண்ணுறது நம்மளுடைய டார்கெட் கிடையாது. அவங்கள அதுக்கு ஏற்ற மாதிரி குட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் அதர் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டும் நம்ம இன்வால்வ் பண்ணணும். அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் டயட்னா எல்லாமே இருக்கணும், லைக் வெல் பேலன்ஸ்ட், லைக் நியூட்ரியன்ட் டென்ஸ் டயட்னு சொல்லுவோம். நியூட்ரியன்ட் டென்ஸாகவும் இருக்கணும், கேலரி கம்மியாகவும் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு டயட் தான் நம்ம நேச்சுரோபதியில் ப்ரெக்னன்சி போது அட்வொகேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இதுவுமே வந்து ஒரு ப்ரெக்னன்சி அதாவது சேம் மதர் இன்னொரு ப்ரெக்னன்சி போனாங்கன்னா அவங்களுக்கு வேற சேஞ்சஸ் தேவைப்படும். ஓகே. ஸோ ப்ரெக்னன்சி இஸ் யூனிக். ஒரே மதருக்கு 2 ப்ரெக்னன்சி இருந்தாலும் 2 ப்ரெக்னன்சி யூனிக்காக தான் இருக்கும். அதனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் டயட் ஃபாலோ பண்ணுறது தான் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். அண்ட் மெயின்லி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நான் சொல்லியிருந்த போது நேச்சுரோபதி நான் எடுத்துக்கிட்டாலே இந்த 5 எலிமெண்ட்ஸ் கான்செப்ட் தான்: ஏர், வாட்டர், ஃபயர், ஈதர் அண்ட் எர்த். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வாழ்வியல் மாற்றம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுடைய சர்க்கேடியன் ரிதம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ ஃபர்டிலிட்டி சேஞ்சஸில் நேச்சுரோபதியில் என்னென்னலாம் ட்ரை பண்ணுறோமோ அதே சேஞ்சஸ் தான் நம்ம ப்ரெக்னன்சிலையும் எடுத்துகிட்டு வரோம். அதுதான் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த சேஞ்சஸ் எல்லாம் நம்ம அங்கிருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இந்த நேச்சுரோபதி ஃபாலோ பண்ணுறது மெயினாக என்னன்னா, நம்ம ஸ்லீப் ரேட் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வருவோம் அண்ட் எக்ஸசைஸை மாற்றி மூவ்மெண்ட்டுன்னு கொண்டு வருவோம். ஏன்னா எக்ஸசைஸ்னால் 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறது கிடையாது. ப்ரெக்னன்சி போது நடந்துகிட்டே இருக்கணும், மூவ் பண்ணிகிட்டே இருக்கணுன்றது நம்ம கான்செப்ட். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி we will decide the exercise routine. Of course diet is going to be an integral role. Sunlight கண்டிப்பாக எடுக்கணும். அவங்களுடைய மேபி வைட்டமின் டி அவங்க மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கலாம், பட் வந்து சன்லைட் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகுறது ரொம்ப நல்லது. பிகாஸ் பேபியோட வைட்டமின் டி அதுலேருந்து தான், நம்ம பாடியிலேருந்து தான் பேபிக்கு வைட்டமின் டி போகுது. போன் டெவலப்மெண்ட் இதெல்லாம் நம்ம வைட்டலாக எடுத்துகிட்டு வரோம். இதெல்லாம் தான் நம்ம லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறோம். இது எல்லாமே பண்ணும்பொழுது ஒரு ஓவரால் அப்ரோச்சில் தான் நமக்கு வீக் ஆன் வீக் நம்ம அவங்களுடைய ஃபாலோ பண்ணும்போது we can have their health on a very good routine.